ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 28/4/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. துதியை திதி 10:30 வரை, பின் திருதியை திதி, தைதுல கரணம், கிருத்திகை நட்சத்திரம் 1:40 வரை, பின் ரோகிணி நட்சத்திரம் கூடிய அட்சய திருதியை நாள். இன்னைக்கு கிருத்திகை விரதம், பலராம ஜெயந்தி, சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக சூரியன் உச்சமாகி சந்திரனும் உச்சமாகி இருக்கக்கூடிய நாளில் 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய பிரதமை, அதுக்கப்புறம் துதியை, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருதியை திதி, 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய இந்த திருதியை திதி வளரக்கூடிய, அட்சயம் என்றால் வளருதல். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்புக்குரிய நாள் இன்னைக்கு. மகாலட்சுமியோட பரிபூர்ண அனுகூலம் கிடைத்த நாள். மகாலட்சுமி தோன்றிய நாள்னு சொல்லுவாங்க. இந்த பார்க்கடலை தேவர்களெல்லாம் கடைஞ்ச போது மகாலட்சுமி தோன்றிய நாள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாஞ்சாலி துச்சாதனன் சேலையை இழுத்த போது கர்ணன் அட்சயம்னு சொல்லி அதிலிருந்து வளர்ந்ததுனால தொடர்ந்து அதை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க வனவாசத்தில் இருந்தபோது எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பருக்கையோட இதாக இருந்திருக்கு பாத்திரம். அப்புறம் திடீர்னு நிறையா சாமியார்களை அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கௌரவர்கள் அவங்கள சோதிக்கிறதுக்கு உடனே அவங்க கிருஷ்ணனை நினச்சி பாஞ்சாலி அந்த ஒரு பருக்கையை வச்சு பல பேருக்கு சாப்பாடு போட்டான்னு சொல்லுவாங்க. மணிமேகலை, இளங்கோவடிகளுடைய காப்பியத்தில் அந்த மணிமேகலை சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த மாதவியோட பொண்ணாக வரக்கூடிய மணிமேகலை கிட்ட இருந்தது அட்சய பாத்திரம். அவங்க நிறைய பேருக்கு அதில் அன்னதானம் பண்ணியிருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நடக்காது. நாமும் அனுபவத்தில் பார்க்குறோம். நிறைய பேருக்கு நானும் சொல்லியிருக்கேன். 20 வருஷமாக ஜோதிடம் பார்க்குறோம். அப்புறம் நம்ம இந்த திருதியை பற்றி சொல்லிகிட்ருக்கோம், பத்திரிகைகள் எழுதியிருக்கிறோம், தொலைக்காட்சியில் பேசுகிறோம், வானொலியில் பேசியிருக்கோம். அப்போ அப்படியெல்லாம் நேரில் சொல்லியிருக்கோம். அப்படி அந்த அட்சய திருதி நாளில் தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி பொருட்கள் மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டு தேவையான எந்த பொருட்களும் வாங்கலாம். ஆடைகள் கூட எடுக்கலாங்க. நீங்கள் நகைகள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆடைகள் கூட இன்றைக்கி எடுக்கலாம். அது தவிர, சார் நாங்கள்லாம் ஏழைகள், அந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை, வேலைக்கு போகணும், நகை வாங்க போகிறதுக்கு நேரம் இல்லைன்னு ரொம்ப ஏழைகள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த கல்லுப்பு இருக்கும், அது எந்த உப்பும் வாங்கலாம், கல்லுப்பு கிடைக்கும். ஒரு 5 ரூபா 10 ரூபாக்குள்ளேயே கிடைக்கும் கடையில். அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ஒரு மண்பானையில் போட்டு வைக்கலாம், அல்லது பாத்திரத்தில் போட்டு வச்சா அது துரு பிடிச்சிக்குன்னா நீங்கள் ஒரு மண்பானையில் போட்டு வைக்கலாம். அது எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா, அது நம்ம பூஜை அறையில் வைக்கலாம், அது அல்லது சமையல் அறையில் நீங்கள் தென்மேற்கு மூலையில் அந்த இது இருக்கும், செல்ஃப் இருக்கும், அதில் மேலே வைக்கலாம். நீங்கள் அப்படி வைக்கிறது நல்லது. அந்த மாதிரி அதுக்குள்ளே ஒரு காசு கூட போட்டு வைக்கலாம். ஆக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது தங்கம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, வெள்ளி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, நவரத்தினங்களும் வாங்கலாம். அது தவிர நீங்கள் மற்ற பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாம், ஆடை எடுக்கலாம். அதெல்லாம் எடுத்தாலும் முடியாதவங்க நீங்கள் இன்றைக்கான கோயில் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது. இன்றைக்கி தெய்வ வழிபாடுகளை செய்கிறது. இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம வாங்கிறதுனால தான் பலன் நாம் நினச்சிட்டு இருக்கோம். கொடுக்கறதுனாலே பலன் இருக்குங்க. என்னத்தை கொடுக்கறதுனால பலன்னா சாப்பாடுங்க, அன்னதானம். இன்றைக்கி செய்யக்கூடிய அன்னதானத்துக்கு பெரிய மகிமை இருக்குது. ஆடை தானத்துக்கு பெரிய மகிமை இருக்குது. பிறரை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களுக்கு மகிமை இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய வசதி உள்ளவராக இருக்கீங்கன்னா, குழந்தைங்க படிப்புக்கு, ஏழை குழந்தை படிப்புக்காக நீங்கள் பண உதவி செய்யலாம். நோட் புத்தகங்கள் அல்லது அவங்களுக்கு ஸ்கூல் பேக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அப்போ குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக நீங்கள் எதுவும் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப ஏழைகளுக்கு அரசாங்கம் இந்த நாளில் தாலிக்கு தங்கம் கொடுக்குற இது இருந்ததுன்னா இன்றைக்கி அதை அறிமுகப்படுத்தலாம், அது கொடுக்கலாம். அதனால் நாட்டில் நல்லது நடக்கும்.
அதோட தனிப்பட்டவங்க கூட அது பண்ணலாம். நிறைய பேர் இந்த மாதிரி நாளில் அந்த காலத்துலலாம் நாங்கள் புத்தகத்தில் நடந்த விஷயங்கள் எழுதி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை படிச்சிருக்கோம். மன்னர்களெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடத்தி வச்சதாக படிச்சிருக்கோம். இது மாதிரி பெரிய செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு திருமணங்களை இந்த சமயத்தில் செஞ்சு வச்சதாக, நிறைய அன்னதானங்கள் போட்டதாக, நிறைய சுபகாரியங்கள் செய்ததாக, நிறைய புதிய முயற்சிகள் புதிய தொடக்கங்கள் செய்ததாக படிச்சிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து புதிய தொடக்கங்கள், பொருட்கள் வாங்கிறது, தான தர்மங்கள், இது போன்ற நல்ல சிந்தனைகளை நமக்குள்ள எல்லாத்துக்கும் மேலே மனசுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் ஓட்டிட்டு நல்ல எண்ணங்களை நாம் மனசுக்குள்ளே நிரப்பி வைக்கலாம். ஏன்னா எண்ணத்தை போட்டோமா அதுன்னு வரும். இப்போ எனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நான் பேசுகிறேன், உள்ளே போட்டால் தான் வெளியே வரும். அந்த மாதிரி நாம் எதை போடுறோமோ அதுதான் வெளியே வரும். சட்டியில் போட்டால் தான் அகப்பையில் வரும்னு சொன்னாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி நம்ம வந்து நல்ல விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் பொருட்களை வாங்கிறது, தானம் பண்ணுறது, நல்ல செயல்கள் செய்கிறது, இதெல்லாம் போக கெட்ட சிந்தனைகளை மனதிலிருந்து நீக்கி நல்ல சிந்தனைகளை நம் மனதுக்குள் புகுத்தி நல்ல ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கை வாழ இன்றைக்கி இன்றைய தொடக்கமாக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எனக்கும் சேர்த்து தான். அது இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மேச உச்சம், சந்திரன் ரிஷப உச்சம், செவ்வாய் ரிஷப சமம், புதன் மேசத்தில் சமம், குரு கன்னி நட்பு வக்ரத்தில் இருக்குது இந்த வைகாசி 30 வரைக்கும், சுக்கிரன் மீனத்தில் உச்சம், அதுக்கப்புறம் சனி தனுசில் சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பாதம் கூட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு 2இல் செவ்வாய், அதோட சந்திரன் கூடியிருக்கு, குருவோட பார்வையில் இருக்குது. இன்றைக்கி பொருள் வரவு, தன வரவு, ஆடை ஆபரண சேர்க்கை, கடன் அடைபடுறதுக்கான வேலைகள். இப்போ ஒரு இடம் இருக்குது விற்றுடலாம் அப்படின்னா ஒரு விலை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து கேட்குறவங்க கொஞ்சம் கூடுதலான விலை கேட்பாங்க. அப்பா இந்த கடன் பிரச்சனையை மிச்சமாக கட்டி பரவாயில்ல, சில சமயம் அந்த கடன் தீர்ந்தால் போகுதுன்னு சில பேருக்கு இருக்குது. ஆனால் நம்ம வாங்கி சாப்பிட்ட மாதிரி இல்லை, குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ பண்ண மாதிரி இல்லை. ஆனால் எப்படி கடனாச்சுன்னே தெரியல, ஆகி போச்சுங்க. ஆனாலும் கடவுளோட அருளால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இன்றைக்கி கிடச்சிருக்குங்க, ஆண்டவன் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த கிரக மாற்றம்ங்கிறது உண்மைதான் நினைப்பீங்க. அந்த வகையில் பலவீனங்களை போக்கக்கூடிய நிலை. அது தவிர நம்மளுடைய சக்திக்கேற்ப நாம் வாழ பழகிக்கிறது. இப்போ வந்து ஒருத்தர் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஒரு குழந்தை சேர்த்துறாங்க, சொந்தக்காரர் வருஷம் 2 லட்சம் கட்டி சேர்த்துறாங்க. நாம் ஒரு 20,000 ரூபா கட்டி சேர்த்துற ஸ்கூலில் சேர்த்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. அவங்க பண்ணுறாங்கிறக்காக நாம் பண்ணோம்னா கடன் தான் ஏற்படும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிடைக்காத ஒரு விஷயத்தை மோசமாக பேசுவாங்க. அது ரொம்ப சரியில்லைங்க, அது எங்கள் குழந்தைகளுக்கு பிடிக்கலைங்க அப்படின்னு கூட பேசுவாங்க. அந்த மாதிரி கூட பேசக்கூடாது. அப்போ என்ன ஆகுன்னா, அங்கே படிக்கிறவங்க பலவீனமானவங்களா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள மற்றவங்களுக்குள்ளே வரும். அதனால் நமக்கு பிடிக்காத விஷயத்தை மோசம்னு சொல்லக்கூடாது. ஒரு இடத்துல ஒருத்தவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடிய லெவலில் விட அவங்க ரொம்ப உயர்வாக இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, கொடுக்கலன்னொடனே அது நாங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாங்க, ஏன்னா அது சரியில்லைங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி இருக்கும்? அதாவது ஒருத்தருக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியலன்னா அங்கெல்லாம் சாப்பிட்டா வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி மற்றவர்களை நமக்கு ஒத்துப்போகாத நிலையில் மற்ற விஷயங்களை, மற்றவங்களுடைய எண்ணங்களை பலவீனப்படுத்துகிற மாதிரி பேசுகிற போக்கும் மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான சிந்தனை அல்ல, செயல் அல்ல. எங்களுக்கு அது இதுதான் சரியான பட்டது, நாங்கள் இதை பண்ணுறோம், எங்கள் பையனுக்கு இந்த ஸ்கூலில் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, இது பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது. அது நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை சில பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க, அந்த பொருள் அது ஆகாது, அந்த இடத்துல அது ஆகாது அப்படியே சொல்லுவாங்க. ஏன்னா நாம் முயற்சி பண்ணணும், அல்லது நமக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்ம போய்க்கணுங்கிற நிலையில் நம்ம போய்க்கணும். ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய லெவலுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க அம்மனையும்,
கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நல்ல நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பம். ஜென்ம சந்திரன் குரு பார்க்குது. ஆடை ஆபரண சேர்க்கை, ஆலய வழிபாடுகள், புதிய தொடக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் பண பற்றாக்குறை கொஞ்சம் கையை கடிக்கும். இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த பொருள் வந்து கொஞ்சம் இப்போ நகைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 பவுன் எடுக்கலான்னு போயிருப்பீங்க. 7 பவுனில் அந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு உங்கள் குழந்தை சொல்லுது. அப்போ பணம் பற்றாக்குறை இருக்குது. உடனே ஒருத்தர்கிட்ட சொல்லி கடன் வாங்கி அப்புறம் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு அமௌண்ட் இருக்குது வெளியில் வாங்கி அதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு அப்புறம் அந்த பணத்தை வாங்கி கொண்டு வந்து வாங்கினவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அந்த பேங்க் கடன் கட்டி மிச்சம் பண்ணுவாங்க. ஏழைகள்லாம் அப்படித்தாங்க. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் அப்படித்தான் பண்ண முடியும். பணக்காரங்க கொண்டு போய் பணத்தை வீசிட்டு வாங்குற மாதிரி எல்லோரும். நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% தான் அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. 95% ரொம்ப கஷ்டம் தானுங்க. ஒரு 10 பவுன் 20 பவுன் சேர்த்துறக்குள்ளேயே எவ்வளோ கஷ்டம். அதாவது தான் வாழாமல் தான் வாழ்க்கையை துறந்து தான் தன் குழந்தைகளுடைய வாழ்க்கையை இப்போதைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெற்றோர் ஒரு படிப்புக்காக, ஒரு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுறதுக்காக கடினமாக உழைச்சி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க. சுதந்திர போராட்ட தியாகிகளின் அளவுக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணித்தான் தங்களுடைய குழந்தைகளுடைய நிலையை உயர்த்துறாங்க. அந்த வகையில் போகும்போது குழந்தைகளும் அடம்பிடிக்கக்கூடாது. அது என்னோடய ஃப்ரெண்டு அது பண்ணியிருக்கா, எனக்கு அது வேணும், என் ஃப்ரெண்டு அங்கே அது வாங்கியிருக்கா, எனக்கு அது வேணுங்கிறது இல்லாமல் நம்ம அம்மா அப்பா வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். எத்தனை நகை வேணாலும் எடுக்கலாம், சம்பாரித்து எடுக்கலாம். இன்றைக்கி எடுத்தாகணும்ட்டு இல்லை. அந்த மாதிரி எத்தனை ட்ரெஸ் வேணாலும் எடுக்கலாம், சம்பாரித்து எடுக்கலாம். இப்போ இருக்கிற அளவுக்கு போய்க்கலாம். எத்தனை கார் வேணாலும் எடுக்கலாம், சம்பாரித்து எடுக்கலாம். இன்றைக்கி வசதிக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். எத்தனை வீடு வேணாலும் வாங்கலாம், சம்பாரித்து வாங்கலாம். இன்றைக்கி வசதிக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து நம்மளை சரி பண்ணி கொண்டு போயிட்டோம்னா சந்தோஷம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும். கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். ஒரு என்ட்ரன்ஸு எக்ஸாம் போனீங்கன்னா கூட அதில் பாஸ் பண்ணிடுவீங்க. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த வரவேண்டிய பணத்தில் இருந்து வந்த தடை இன்றைக்கி வந்து விலகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துருவீங்க. இந்த ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த முடக்கங்கள் சுரக்கங்கள் அகலும். தொழில் முன்னேற்ற பாதையில் இன்றைக்கி அடியெடுத்து வைக்கிறதாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கிருத்திகையில் பிறந்தவங்க பெருமாளையும், ரோகிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் கூடுதலாகக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார். விரயத்தில் இருக்கார் செவ்வாயோட கூடி. ஆனால் லாபாதிபதி விரயத்தில் இருக்குது. லாபம் வர்ற காசு விரயமாகுங்கிற மாதிரி தான். 2 குறையும் விரயத்தில் இருக்குது. சேமிப்பு பணமெல்லாம் கொஞ்சம் கரையுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் உபயோக செலவுகளாக பண்ணுவீங்க நீங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த கோட்சார கிரக நிலையில் மற்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் வலுத்திருக்கிறதுனால உபயோக செலவுகளாக பண்ணுவீங்க. ஆனாலும் அதிக கடன் பட்டுக்க வேண்டாம். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளில் குரு பயிற்சி சாதகமாக இருந்தாலும் அடுத்து சனி பயிற்சி 7 அப்புறம் 8 வரக்கூடிய நிலைகளில் அளவுக்கு அதிகமான சுமையை ஏற்றுனீங்கன்னா வண்டி இழுக்காது. அதனால் அளவாக போய்க்கிற எண்ணத்தை கொண்டு இருக்கணும். ஒரு 75 ரூபா இருந்தால் 100 ரூபா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண சிந்தனைக்கு நீங்கள் வரணும். கல்வியில் முன்னேற்ற போக்கு தென்படும். குடும்பத்தில் சுபகாரிய சம்பந்தமான பேச்சு இருக்கும். தொழில் வகையில் ஒரு மந்த நிலை மாறி சிறப்படையும். பூர்வீக வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். இன்றைக்கி மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனையும், புனர்பூசில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்றைக்கி மிக பிரகாசமாக இருக்கார். சூரியன் உச்சம், சந்திரன் உச்சம். இன்றைக்கி அற்புதமான நிலையில் உங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சி. முகம் வந்து அவ்வளவு மலர்ந்து காணப்படும். அதாவது திசாபுத்தி நல்லா இருக்கணும். திசாபுத்தி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி திசையோ புத்தியோ நடக்கிறவங்க உடலில் கொஞ்சம் நோய் தொந்தரவு, உடல் சோர்வு இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே முகம் வந்து கொழுகொழுப்பாக இருக்காது இயல்பாக. சில பேர் மேக்கப்னால கொழுகொழுப்பாக காட்டிக்குவாங்க.
சில பேர் இயல்பாகவே இருப்பாங்க, சில பேர் சோர்ந்து காணப்படுவாங்க. என்னதான் மேக்கப் போட்டாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிறது மாதிரி மனசு சுருங்குச்சுன்னா முகம் சுருங்கும். ஆனாலும் இன்றைக்கி முகம் மலர்ந்து காணப்படும் சொல்கிறேன். ஆக நீங்கள் எண்ணிய காரியங்கள் யாவும் ஈடேறக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி ஆடை ஆபரணங்கள் சேரும், சுபகாரிய பேச்சு இருக்கும், சுப நிகழ்வு சம்பந்தப்பட்ட வகையான செலவுகள் இன்றைக்கி இருக்கும். ஆக சிறப்புக்குரிய நல்ல நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியையும், பூசத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சூரியன் அற்புதமான நிலையில் இருக்கார். சந்திரன் விரையாதிபதி உச்சம் பெற்று 10ல் இருக்குது. செலவு கொஞ்சம் கூடுதலாக வைக்கலான்னு பார்க்குது. ஆனாலும் குரு நல்லா இருக்குது, செலவானாவது கொடுக்குறேன்னு சொல்கிறார் அவர். ஆக பலவீனங்கள் ஆகல. ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்பு. இல்லை அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா லோன் கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா அது கட்டுறதுக்கான வாய்ப்புகள். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு நிலை. ஒரு சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் நிலையில் அந்த விழா எடுக்கிற மாதிரி சந்தர்ப்பம். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான வேலைகள், வீட்டில் இன்டீரியர் வேலையெல்லாம் நடக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் போய் இருந்துட்டு திரும்ப வர்றீங்கன்னா சரி இந்த பெயிண்டெல்லாம் பண்ணிடலாம், இந்த மற்ற என்னென்ன வேலையோ மராமற்ற வேலைகளெல்லாம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு முறையாவது முதல்ல வருஷம் இந்த வீடெல்லாம் சுவரெல்லாம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. எதுக்குன்னா அது ஐப்பசியில் நிறைய மழை பெஞ்சு அது ஈரம் ஆகிருக்கும், அந்த சுவர் வீக் ஆகிருக்கும். அதனால தை மாதம் அந்த பொங்கலுக்கு அடிப்பாங்க ரெகுலராக. இப்போல்லாம் பெயிண்ட் வந்ததுனால ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு ஒரு டைம் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது பண்ணிக்கணும். அப்போ தான் எவ்வளவோ செலவு பண்ணி கட்டுறோம். ஒரு வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம். வீடு வாங்குறது மட்டும் இல்லை, வீடு கட்டுறது கஷ்டங்கிறத விட அந்த கட்டினதுக்காக வாங்கின கடனை எவ்வளோ 10-20 வருஷம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர். ஆனால் அதை நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் அதை பராமரிக்கணும். ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்தால் கூட ஒரு இடத்துல ஒரு ஹோல்ஸ் இருக்குது, வெளிப்பக்கத்தில் வீட்டுக்குள்ள தண்ணி இறங்கிட்டு இருக்குன்னா, எலி வலை தோண்டி இருக்குன்னா கூட அதை போய் அடைச்சி அது சரி பண்ணணும். அந்த பராமரிப்பு இருக்கணும். நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, எதுவுமே பராமரிப்பு இல்லைன்னா அது தொடர்ந்து நமக்கு நல்ல நிலையில் இருக்காது. அதையெல்லாம் பராமரிச்சுக்கிறதுக்கான ஒரு எண்ணங்களையெல்லாம் இன்றைக்கி கொடுக்கும். இன்றைக்கி ஆடை ஆபரணம் சேரும். நீங்கள் மகத்தில் பிறந்தவங்க சிவனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகளை இன்றைக்கி கொடுக்கும். சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி திரிகோணத்தில் இருக்கிறது பரவாயில்லைங்க. நீங்கள் எண்ணிய காரியம் எண்ணியபடி ஈடேறும். புதிய முயற்சிகள், புதிய தொடக்கங்கள் இருக்குது. புகழ் கூடும். உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப நாள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருன்னே தெரியாத ஒருத்தர் உங்களை பற்றி தெரியாது. வைரம்ங்கிறது தெரியாமல் ஒருத்தர் அந்த கல் மேலே நின்றுருக்காருன்னா கூட அவருக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் அந்த வைரம் என்ன இவர் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கவங்க கூட அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாமல் கூட இருக்கும். அவங்களுடைய அருமை பெருமைகள் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆனாலும் அப்படி தெரியாமல் இருந்தவங்க கூட நீங்கள் இவ்வளவு சிறப்புக்குரியவரா, இது வெளியூர்காரங்க ஒருத்தர் சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு கூட உங்களை பற்றி சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குது? புகழில், பெருமையில், அதிலெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இயல்பான வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாத நிலை வேணும், நோய் இல்லாத நிலை வேணும், வறுமை இல்லாத நிலை வேணும். பெருமை அவசியம் இல்லை மனுஷனுக்கு. தேவைகள் வேணும். ஆடை, உறையுள், அதாவது இருக்கிறதுக்கு வீடு, இதெல்லாம் இருக்கணும். தேவைகள் பூர்த்தி ஆகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சில் துன்பங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் மனுஷனுக்கு முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த பூமியில் எதுவுமே நம்மதில்லை. நம்ம கொஞ்சம் நாளைக்கு நம்ம பேர் எழுதிக்கிறோம், இப்போ இன்னொருத்தர் பேருக்கு போகுது, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் கடவுளோட சொத்து. பணம் அப்படித்தான், நம்மக்கிட்ட கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட கொஞ்சம் நாள் போகுது அப்படி. ஆனால் அதில் நாம் என்ன அடைஞ்சோம், அதில் என்ன திருப்திப்பட்டோம், பிறருக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிற நிலையில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி நீங்களும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து பிறருக்கும் உதவக்கூடிய ஒரு நிலையில் ஒரு சிறப்பு
ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். தேவைகள் பூர்த்தியாகும், மனம் ஆனந்தமாக இருக்கும். இன்றைக்கி உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க முருகனையும், சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளில் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கும்போது ஒரு பொருள் வாங்கக்கூடாதா, ஒரு சுபகாரியம் பண்ணக்கூடாதுன்னா, பொருள் வாங்கினா கூட அது தவறில்லைங்கிற நிலை இருக்குது. பொதுவாக வீடு புண்ணியார்ச்சனை, பாலக்கால் போடுறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஆனால் பொருள் வாங்கினா என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் குழப்பம் வரும். வாங்கினதுக்கப்புறம் இது வேண்டாம், அது வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை பிழை உள்ளதை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொஞ்சம் ஏமாந்துட்டு வர்ற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் கொடுக்க பார்க்கும். அதனால் நல்லா யோசித்து நிதானித்து ஒரு நிலையை எடுக்கணும். இப்போ ஒருத்தர் ரிலேஷன் கல்யாணம் வச்சுருக்காங்க, நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி சந்திராஷ்டமம், நான் உங்களோட கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியும், போய் தான் ஆகணும். அப்போ நம்ம வாகன பயணத்தில் கவனமாக போய்க்கணும். அங்கே போய் யாரு கூட என்ன பேசணுமோ பார்த்து பேசிக்கணும். ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட வாங்கலாம், ஆனால் அதை வாங்கும்போது அதனுடைய தரம், அது நமக்கு தேவையா அப்படிங்கிறதையெல்லாம் யோசிச்சு நீங்கள் அதை ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பண்ணிக்கலாம், அது தவறில்லை. புதிய முயற்சின்னு பார்க்கும்போது பாலக்கால் போடுறது, ஒரு துவக்கம், இதெல்லாம் கூட உங்கள் ஒரு சுபகாரியம், இதெல்லாம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட வகையில்னா அதை வேணால் தவிர்க்கலாம். மற்றபடி இன்றைக்கி நல்லா யோசித்து நிதானித்து பண விஷயத்தில் எல்லாம் வாங்கிட்டு சில பேர் பேக்கை வச்சுட்டு வேற ஒரு பொருள் பார்த்துட்டு இருப்பாங்க, அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க சில பேர். இன்றைக்கி சிசிடிவி கேமரா இருக்குது, பெரிய கடைகள்லாம் அதை பார்த்து எடுத்து கொடுத்துருவான்னு வச்சுக்கோங்க. சாதாரணமாக அதையே எடுக்கொண்டே வரவங்க இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒன்றும் பண்ண முடியாது. பொருளெல்லாம் வாங்கினீங்கன்னா அது பத்திரமா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். பேச்சில் கோவப்படக்கூடாது, மறதி இருக்குங்கிறது. அப்போது எந்த ஒரு இடத்துக்கு போகிறதுனா கூட, ஒரு இன்டர்வியூக்கோ வேறு எதுக்கோ போகிறனா கூட கொஞ்சம் முன்கூட்டியே போகலாம். இதனால் திட்டமிடல் இன்றைய நாளை உங்களுக்கு சுபிட்சமாக்கும். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க பெருமாளையும், விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கி 9 குடையவன் 7இல் இருக்குது. மிகச்சிறந்த யோகர் 9 குடைய திரிகோணாதிபதி. திரிகோணத்திலே லக்னம் ஒரு திரிகோணம், ராசிங்கிறது லக்னங்கிறது. 5 ஒரு திரிகோணம், 9 ஒரு திரிகோணம். 9 தான் ரொம்ப பலம். அந்த 9ஆம் இடத்துக்கு உரிய சந்திரன் 7ஆம் இடத்துல கேந்திரத்தில் பலம் பெறார். இப்போ திரிகோணாதிபதி கேந்திரத்துக்கு வர்றதும், கேந்திராதிபதி திரிகோணத்துக்கு போகிறது கூட ஒரு விதமான யோகம். அந்த நிலையில் இன்றைக்கி நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும். நீங்கள் எதிர்பாராமல் சிலது நல்லது நடக்கும். நீங்கள் ஒன்று எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அது பொருள் கைக்கு சேரும். ஒரு இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஒரு வாகனம் எடுக்கிறது, ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றது கூட, புதுசாக ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு அந்த நோய் தீர்றதுக்கான ஏற்பாடுகள், சுபகாரியம் சம்பந்தப்பட்ட நிலையில் வரன் பார்க்குறது கூட சிலருக்கு இன்றைக்கி பார்த்து முடிவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பம். புதிய தொடக்கங்களுக்குரிய நிலை, அதுக்கான ஏற்பாடுகள், உங்களை பற்றிய நிலையில் ஒரு விழா எடுத்து நடத்துறது, அதுக்கான உங்களை பற்றிய பெருமைகளை மற்றவங்க பேசுகிறது, விருதுகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, விவசாயத்தில் புதிய முயற்சிகள், உங்கள் நிலத்தில் நீர் நிலைகள் பெறுகிறது, திடீர் மழையால் கூட குளிர்விக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சி. இப்போ இந்த வெயில் கூட மழை பெய்கிறத நம்ம இறைவனுடைய அருளாக எடுத்துக்கலாம். ஏன்னா சித்திரை மாதம் வெயில் அடிக்கும், மழை பெய்யாது அதிகமாக. ஆனால் காலையில் வெயில் அடிக்குது, மாலையில் மழை பெய்யறதுங்கிறது ஏதோ மக்களெல்லாம் நல்ல நிலையில் தங்களுடைய மனங்களை மாற்றி போகிற போக்கு தென்படுற மாதிரி, இறைவன் அவங்களுக்கெல்லாம் நல்லது புரிகிற மாதிரி ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயமாக தான் இருக்குது. இதே போக்கில் போனோன்னா நம்ம நல்லா இருப்போம். ஆக எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு மழை வேண்டும்னு வேண்டும்போது கிடைக்குங்கிற மாதிரி இறைவனுடைய அருள் பார்வை இந்த வெயிலில் கூட மழை பெய்கிறது சிறப்புங்கிற அடிப்படையில் உங்களுக்கு பண பற்றாக்குறை இருக்கிற நிலையில் கூட
திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத விதமான பண சேர்க்கையால் நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உள்ள நாள். கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். விசாகத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க பிரம்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்க ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்றைக்கி அஷ்டமாதிபதி மறைஞ்சிருக்கிறது பரவாயில்லைங்க. 5ல் புதனோட சூரியன் ஆன்மீக நிகழ்வுகளை உங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இறைவனுடைய அருள் பார்வை உங்கள் மேலே படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். எண்ணிய காரியம் ஈடேறும். உடல் அசதி சோர்வு நீங்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அல்லது ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தில் இருந்து வந்த தடைகள் விலகி திரும்ப முன்னேற்றத்துக்குரிய சூழல் உருவாகும். திருமணம் போன்ற காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகிறதுல வருத்தம் இருந்தாலும், வேலையில் கொஞ்சம் பிடிப்பின்மை இருக்கிறதுல வருத்தம் இருந்தாலும், அது பின்னால் சரியாங்கிற ஒரு எண்ணம் கொண்டுக்கணும். இப்போ இருட்டாக இருக்குன்னா பகல் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா ஜென்ம சனியும் 10ல் குருவும் உங்களுக்கு எண்ணியதுபடி நடக்காத மாதிரி இருக்குது. நம்ம படித்த படிப்புக்கு இந்த வேலை தானா அப்படின்னு கூட இருப்பீங்க. ஆனால் பொறுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உரியது வரும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிலையை இன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிக்கணும். பொறுமை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கடைப்பிடிக்கணும். வீட்டில் கூட நீங்கள் ஒன்று கேட்குறீங்கன்னா அவங்க பணப்பற்றாக்குறையாலேயோ ஏதோ ஒரு காரணத்தால் வாங்கி கொடுக்குறீங்களான்னு கூட கண்ணில் தண்ணி வரக்கூடாது. ஏன்னா இருக்கிற சூழலை அறிந்து போகணும். அதான் சொல்லியிருப்பேன் ஆரம்பத்திலேயே, ஒரு தங்கம் வாங்க முடியாட்டி கூட ஒரு உப்பு வாங்கி வைக்கலான்னு. அந்த மாதிரி நாம் ஒன்று பண்ணி அந்த காலகட்டத்தை கடந்து நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டு போகக்கூடிய சிந்தனையை நீங்கள் பெண்களாக இருந்தாலும் செய்யணும். கோவப்படக்கூடாது, அழுகக்கூடாது, ஆத்திரம் கூடாது, அலறல் கூடாது. இது போன்ற நிலை இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். கடந்து வந்த பாதையில் நீங்கள் நிறைய சாதனையும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தேவைகளும் பூர்த்தி ஆகிருக்கு. அதே வேகத்தில் இல்லைங்கிற கவலை தான் இருக்கொழிய சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போல 2005 இருந்த நிலைமையில் இன்றைக்கி கிடையாது. நவகிரகங்களை மூலத்தில் பிறந்தவங்களும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அகத்தியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்றைய கிரகநிலையில் 7க்குடையவன் 5ல் பலம் பெற்று நிற்குது. ஆக கேந்திராதிபதி திரிகோணம் ஏறுது. திரிகோணாதிபதி கேந்திரம் போகிறதோட கேந்திராதிபதி திரிகோணம் போகிறது ரொம்ப வலு. அந்த வகையில் இன்றைக்கி தேவைகள் பூர்த்தி ஆகும். இணையாள நன்மை, உங்களால் இணைக்கு நன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சி, பண வரவு. ஏன்னா சிறப்புகளுக்குரிய சந்தர்ப்பம். ஆடை ஆபரண சேர்க்கை, புதிய முயற்சி தொழில் வகையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்குரிய அமைப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து மகாலட்சுமி வழிபடுங்க. முடிஞ்சால் மகாலட்சுமி ஹோமம் பண்ணலாம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, சத்ருஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கு. கடன் கூடுதலாக ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை காட்டும். இருந்தாலும் பலவீனங்கள் நீங்கும். எதுக்காக கடன் கூடுதலாகுன்னா, ஒரு சொத்து விற்று இன்னொரு சொத்து பெருசாக வாங்கலான்னு ஆசைப்படும் போது கடன் கூடுதலாகும். ஒரு காரை விற்றுட்டு இன்னொரு கார் பெருசாக வாங்கலான்னு ஆசைப்படும் போது கடன் கூடுதலாகும். ஒரு நகை கொடுத்துட்டு இன்னொரு நகை பெருசாக வாங்கலான்னு ஆசைப்படும் போது அது கடன் கூடுதலாகும். இப்படி ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலான்னு நினைக்கும் போதும், இடம் வாங்கலான்னு நினைக்கும் போதும், வாகனம் வாங்கலான்னு நினைக்கும் போதும், நம்ம வாழ்க்கை தேவைகளில் ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே போகலாம். கல்வியில் கூட மாற்றத்துக்குரிய, இந்த ஸ்கூலை விட அந்த ஸ்கூலை விடலாம், நீட் எக்ஸாமுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அப்போ அந்த மாதிரி போகும்போது கூடுதல் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஒவ்வொன்றுக்கான விஷயங்களிலும் கூடுதல் செலவு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கான நிலையில் நம்மளால் தொடர்ந்து அதை செய்ய முடியாமா அப்படிங்கிறத யோசித்து பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம். வருமானத்துக்கு ஏற்ப விரலுக்கேற்ற வீக்கமாக போய்க்கணும்னு சொல்கிற மாதிரி அந்த நிலையை கடைப்பிடிக்கணும். அது ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஜூலை முடிஞ்சு ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த காலகட்டங்களில் அந்த பயிற்சிகளுக்கு ஏற்ப இன்னும் நல்லா வலுப்பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு பூமி இருக்குன்னா அது விற்றா பணம் வரும்னா, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு எப்படி பணம் வரும்? எப்படி சார் திடீர்னு வருமா? கொட்டுமான கொட்டாது.
அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறை அதனுடைய நிலைக்கேற்ப நம்ம முடிவெடுக்கிறது இந்த கிரகங்களுடைய மாற்றத்துக்கு ஏற்பவும் சரியாக இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கடன்பட்டு சில விஷயங்களை சாதிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும், புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குருவோடைய போக்கில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. சந்திரன் அற்புதமாக இருக்கார், 5 கூடைன்னு உச்சம் பெற்று குரு அதை பார்க்குது. செவ்வாய் அங்கே கூட சேர்ந்துருக்கு. ஆக தர்மகர்மாதிபதி யோகம், குருசந்திர யோகம், சந்திரமங்கல யோகமெல்லாம் பெற்றிருக்கு. அந்த வகையில் கடந்த கால பலவீனங்களை நீக்கி முன்னேற்றங்களுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போது பேங்க்கில் ஏதாவது லோனு கட்ட முடியாமல் இருந்தால் கூட அது கட்டுறக்கான ஏற்பாடுகள், பேங்க்கில் நகை வச்சுருந்து அதை திருப்பி எடுக்கிறது, புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, வாகனம் வீடு சம்பந்தமான முடிவுகள், குடும்ப தேவையான பொருட்கள் வாங்கிறது, சுபகாரிய சம்பந்தமான பேச்சு தொடக்கிறது, இது போன்ற நிலைகளிலே இன்றைக்கி நல்லாயிருக்கு. தொழில் முக்கியமாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். அரசியல் இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு பேர் கட்டுப்படுவாங்க, நீங்கள் சரியான பேச்சும் பேசுவீங்க, எதையும் யோசித்து செயல்படுத்துவீங்க, அது மூலமாக நல்ல பேரும் கிடைக்கும். இன்றைக்கி புரட்டாதியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க கோபூஜை செய்து அல்லது பசுவுக்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுத்து சிவனையும், ரேவதியில் பிறந்தவங்க சனி பகவானையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறவை பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.